ஒரு நாள் நைட்டு காட்டுக்குள்ள இந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லா தங்கம் வெள்ளி எல்லாம் பூசிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டே அங்க இருக்க ஒரு பையனோட முகத்துல அவளோட முகத்தை வச்சு தடவி பாக்குறா. விடிஞ்சோன்னு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு அவனை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே தூங்கிட்டு இருந்திருக்கா. எழுந்து அந்த பொண்ணை பாக்குற இவனுக்கும் ஒரு பயம் கலந்த காதல் உணர்வு ஏற்படுது. ஏன்னா அந்த பொண்ணோட தோற்றம் அப்படி விசித்திரமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணும்போது இவன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தா ஒரு குட்டி தங்க பீஸ் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து இவன் கையில வந்துடுச்சு. அப்பதான் இவனுக்கே தெரிய வருது அவன் அந்த காட்டுக்குள்ள தேடி வந்த தங்க தேவதையே அவதான். உடனே அந்த பொண்ணு போன திசையை நோக்கி இவனும் பின்தொடர்ந்துட்டே போறான். அந்த பொண்ணு மலைகளுக்கிடையே இருக்க ஒரு நதியை கடந்து அவனை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்னதான் விசித்திரமா இருந்தாலும் இவனோட கண்களுக்கு அவ அழகா தெரியுறா. ஏன்னா இவன் ஆசாசியா தேடி வந்த தங்கங்களா இருக்கா அந்த பொண்ணு. அதே மாதிரி அந்த பொண்ணுக்குமே இந்த பையனை பிடிச்சி அவனை செடியூஸ் பண்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல இவனுக்கும் அந்த பொண்ணு மேல தோன்றிய காதல் போய் அவகிட்ட இருக்க தங்கத்து மேல மோகம் வந்து அவளோட உடம்ப பீஸ் பீஸா கிழிச்சு அதுல இருந்து கிடைக்கிற தங்கத்தை எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான். இந்த தங்க தேவதையோ அது உண்மையான காதலா இருக்கும்னு நினைச்சு அவன் கிட்ட ஏமாந்து அந்த நதியிலேயே விழுந்து இறந்துடுறா. அதுக்கப்புறமா அந்த நதி ஃபுல்லா சுத்தமா இருந்த தண்ணீர் எல்லாம் அவளோட ரத்தமா மாறிடுச்சு.